நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திமுக ஐயுஎம்எல் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக மற்றும் ஐயுஎம்எல் இடையே பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போது திமுக ஐயுஎம்எல் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தங் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைகளை துவங்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள், அதே போல ஐயுஎம்எல், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என 3 கட்சிகளையும் அழைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இரண்டாவதாக தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியானது தற்போது பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐயுஎம்எல் சார்பில் ராமநாதபுரம் தொகுதி கேட்டு அங்கு ஏணி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். தொடர்ச்சியாக தற்போது 4 விருப்ப தொகுதிகள் அவர்கள் கொடுத்திருப்பதாக தகவல் வெளிப்படுகிறது. குறிப்பாக மத்திய சென்னை, அதே போல வேலூர், மயிலாடுதுறை, ஏற்கனவே போட்டியிட்ட ராமநாதபுரம் 4 விருப்ப தொகுதிகளாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த 4 விருப்ப தொகுதியிலும் 2 தொகுதிகளை திமுகவிடம் கேட்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக இன்னும் 2 நாட்களில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் முதல்கட்ட பேச்சுவார்த்தையின் போது தங்களுடைய விருப்ப தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினமே தொகுதி முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தமானது கையொப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது அவர்கள் ஏற்கனவே இந்த ராமநாதபுரம் தொகுதியை தர வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். ஆனால் திமுக சார்பில் அதற்கு பதிலாக வேறு தொகுதியை அவர்களுக்கு மாற்றித் தர திமுக தலைமை விருப்பம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில்தான் தற்போது மீண்டும் எங்களுக்கு அதே தொகுதியை கேட்கும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கிறார்கள். மீண்டும் விருப்ப தொகுதியாக 4 தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 4 தொகுதியில் தங்களுக்கு 2 தொகுதி வேண்டும் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி சார்பில் கூட்டணி தலைமையான திமுகவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.